எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகிதம்லா. சாம்சங் வந்து ஃபைனலாக சாம்சங் வாட்ச் 4 சீரிஸ், அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 சீரிஸ்க்கு வந்து இந்தியாவில் One UI 5 அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் வாட்ச் 6 சீரிஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணும்போதே One UI 5 அப்டேட்டில் தான் வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போது இந்த One UI 5ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நம்ம இந்தியாவுக்கு வந்து சாம்சங் பே வந்து வாட்சில் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே வந்து டேரெக்டாக உங்கள் வாட்சுக்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக வந்து உங்கள் வாட்ச்லேருந்தே எல்லா பேமெண்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 ஆர் வாட்ச் 5 ஆர் வாட்ச் 6 சீரிஸில் எப்படி வந்து சாம்சங் பே எனேபிள் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கார்டு ஆட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கடையில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக வந்து ஒரு லைவ் டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4ல் தான் வந்து இந்த டெமோ வந்து காட்ட போகிறேன். ஆனால் சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து வாட்ச் 4 சீரிஸ் வச்சிருந்தாலும், வாட்ச் 5 சீரிஸ் வச்சிருந்தாலும், வாட்ச் 6 சீரிஸ் வச்சிருந்தாலும் எல்லா இந்த 3 சீரிஸ்லையும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சாம்சங் பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சாம்சங் கேலக்ஸி வாட்சில் வந்து One UI 5 அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ One UI 5 அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஏற்கனவே One UI 5 வந்து என்னோடய வாட்சில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம், சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்சங் பே வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் அப்டேட் வந்து காமிச்சதுன்னா அந்த ஆப்புக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்சில் வந்து இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லாக் வந்து நீங்கள் செட் பண்ணி ஆகணும். லாக் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாம்சங் பே வந்து வேலை செய்யாது. பேட்டர்ன் ஆர் பின் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பின் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேட்டர்ன் வேணும்னா பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு பின்னை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். சும்மா 2580 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி ஸ்டெப் வந்து பண்ணணும். இது பண்ணாட்டி நம்மளுக்கு வந்து சாம்சங் பே வந்து வேலை செய்யாது. செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட்சில் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் சாம்சங் பே வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. கீழே வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு பட்டன் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும். ஒரு 1 செகண்ட்க்கு சாம்சங் பே வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நமக்கு வந்து காட்டுது. ஸோ எப்படிலாம் நமக்கு வந்து சாம்சங் பே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை வந்து நானே உங்களுக்கு லைவாக டெமோ வந்து காட்டுறேன். இப்போ வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோனில் தான் நம்ம வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துக்கப்புறம் உங்கள் கேலக்ஸி வேரபிள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் செட்டிங்ஸில் வந்து சாம்சங் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ சாம்சங் பே ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட சாம்சங் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சைன் இன் வந்து பண்ணிக்கணும். வாட்சில் வந்து என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதே அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வெரிஃபிகேஷனுக்காக பாஸ்வேர்டு வந்து கேட்கும். செகண்ட் டைம் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேமெண்ட் கார்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெபிட் கார்டு எதை நீங்கள் ஆட் பண்ணுமோ இங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கேன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஆட் கார்டு மேனுவலி ஆப்ஷன் இருக்குது. லொகேஷன் பெர்மிஷன் கொடுத்துட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கரெக்டாக வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து இப்போ நம்ம வெரிஃபை வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட HDFCயில் வந்து என்னோட ஃபோன் நம்பரும் இருக்குது, என்னோட மெயில் ஐடியும் இருக்குது. ஸோ உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் வந்து நீங்கள் பேங்க்கில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு OTP வந்து வரும். ஸோ அந்த OTPயை வந்து இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து உள்ள ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் கவலைப்படுறதால இந்த OTP வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான், எந்த விதமான காசும் நம்மளுக்கு வந்து போக போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நான் OTP வந்து ஃபோன் நம்பருக்கு வந்து வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் வந்து வெரிஃபை வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமோ எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து காட்டுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து மாஸ்டர் கார்டு ஆடட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கார்டு வேணாலும் உங்களோட வாட்சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஜஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. அந்த ட்ரான்சாக்ஷன்ஸும் நமக்கு வந்து அங்கே தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து கையில் வந்து போடலன்னா எல்லா தடவையும் நமக்கு வந்து பின்னு கேட்கும். அதே சமயத்தில் சாம்சங் பே ஓப்பன் பண்ணும்போதும் கையில் நீங்கள் போடலன்னா நமக்கு வந்து பின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பின்னை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், வாட்சில் வந்து நம்ம கார்டு வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கார்டு வேணாலும் உங்கள் வாட்சில் வந்து ஒரே தடவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த கார்டு யூஸ் பண்ணி அப்படியே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கெஃபேக்கு வந்து வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து நம்ம இதை வந்து டெமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் பையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும் வந்து வாங்கினோம். 200 வந்து நம்மளுக்கு ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 200 வந்து நம்ம இந்த
வாட்ச் யூஸ் பண்ணி தான் வந்து பே பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ₹200 வந்து கார்ட் டேப் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கடையில் வந்து. ஸோ அவங்க வந்து அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மிஷன் வந்து காட்டுவாங்க. மிஷன் காட்டும்போது ஜஸ்ட் வந்து அந்த சாம்சங் பே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி வந்து டச் பண்ணிங்கன்னா மிஷனை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் ₹200 வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பே பண்ணிட்டேன். அந்த பேமெண்ட்டோட ஸ்லிப்பும் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ₹200 வந்து நம்மளோட சாம்சங் கேலக்ஸி வாட்சை யூஸ் பண்ணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பே பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நீங்களே வந்து ப்ராசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ்ங்க. ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக உங்கள் வாட்சுக்கு வந்து கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெபிட் கார்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி கடையில் வந்து பே பண்ணலாம். ஸோ இது வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி தான். இது வந்து நம்மளுக்கு 100% சேஃபுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. யாருமே வந்து உங்கள் வாட்சில் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச்லேருந்து யாராலையும் வந்து பேமெண்ட் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சாம்சங் பே வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் யாராவது மிஷன் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தாலும் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆக போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சில் வந்து நீங்கள் இப்போ லாக் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கையில் எடுக்கிற வரைக்கும் அது வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஒரு தடவை வந்து உங்கள் கையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா எல்லா தடவையும் அது வந்து அந்த பாஸ்கோட் கேட்கும். அந்த பாஸ்கோடை நம்மளுக்கு வந்து போட்டால் தான் நம்மளால் வந்து சாம்சங் பேயை ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% சேஃப். ஸோ இதில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஃபோனில் பே பண்ணாலே மேலேயும் கீழே வந்து பார்க்குறாங்க. இப்போலாம் வாட்சில் பே பண்ணால் அவ்வளோதாங்க பேய் அடைஞ்ச மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா கடையிலையும் டீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து வாட்சில் வந்து பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கு நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கமெண்ட் மறக்காமல் நமக்கு இதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.